இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டான்சிலைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டான்சில். டான்சில்ஸ் வீக்கமாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸில் டான்சில் எங்கே இருக்குது? டான்சில் எங்கே இருக்குன்னா நம்ம தொண்டையில் பின்புறமாக இருக்குது. இது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரு டான்சில் இருக்கும். டான்சிலைட்டிஸில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? மோஸ்ட் காமனாக இந்த டான்சிலைட்டிஸ் யாருக்கு வரும் அப்படின்னா சில்ட்ரனுக்கு தான் அதிகமாக வரும். டான்சிலைட்டிஸில் டான்சில் ரெட்டிஷாகவும் வீக்கமாகவும் இருக்கும். இந்த டான்சில் மேலே ஒயிட் ஆர் எல்லோ கோட்டிங் இருக்கும். காய்ச்சல் கூட வரலாம். தொண்டை கரகரப்பு இருக்கும். கழுத்து பகுதியில் இருக்க அந்த லிம்ஃப் நோட்ஸ் அது பெருசாகி வலி கொடுக்கும். நம்ம சாப்பாடு விழுங்கும்போது அதில் சிரமம் இருக்கும். அண்ட் விழுங்கும்போது வலி கூட வரலாம். வாய் ஸ்மெல் அடிக்கும், அதாவது பேட் பிரெத் வரும். அதுக்கப்புறம் தலைவலி வரும், வயிற்று வலி வரும், கழுத்து வலி வரும். கழுத்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும், தசை பிடிச்ச மாதிரி இருக்கும். கழுத்து பகுதியில் நம்மளோட வாய்ஸில் சேஞ்ச் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு டான்சிலைட்டிஸ் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க விழுங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு விழுங்குறாங்க. அந்த டைமில் எச்சில் அதிகமாக வெளியே வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப வீக்காக ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்க மாதிரி இருப்பாங்க. சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு அடப்பிடிப்பாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கும்போது எப்போ நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, மூச்சு விடுதலில் சிரமமாக இருந்தாலோ, இல்லை சாப்பாடு விழுங்குதலில் சிரமமாக இருந்தாலோ, எச்சில் அதிகமாக வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னாலும், இல்லை ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னாலும், சோர் த்ரோட்டோடு சேர்ந்து காய்ச்சலும் இருக்குது அப்படின்னாலும், இல்லை சோர் த்ரோட் 24 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னாலும், இந்த எல்லா கண்டிஷன்ஸ்லையும் நம்ம உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். காரணங்கள்: இந்த டான்சிலைட்டிஸ் எதனால் அதிகமாக வருது அப்படின்னா, வைரஸஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறனாலையும் அண்ட் சம்டைம்ஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாலையும் கூட இது வருது. பாக்டீரியாவில் மோஸ்ட் காமனாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் அப்படின்ற பாக்டீரியானால இது அதிகமாக வருது. இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏன் டான்சில் அஃபெக்ட் ஆகுது? மெயினாக டான்சில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால் நம்ம வாய் வழியாக வைரஸ் அண்ட் பாக்டீரியா உள்ளே போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் கொடுக்கறதுனால இந்த டான்சில் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகுது. அடுத்து, டான்சிலைட்டிஸ் ஏன் குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுது? ஏன் அப்படின்னா, டான்சிலோட செயல்பாடு பியூபர்ட்டிக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இது குழந்தைகளுக்கு அதிகமாக வரும். ஒரு சில ரேரான கேசஸில் அடல்ட்டுக்கு இந்த டான்சிலைட்டிஸ் வரலாம். காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது டான்சிலைட்டிஸ் அடிக்கடி வரதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மூச்சு விடுதலில் சிரமம் வரும். அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, டிஸ்டர்ப்டட் ப்ரீத்திங் டியூரிங் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு விடுதலில் சிரமம் வரும். அடுத்து, இப்போ இந்த டான்சிலைட்டிஸில் டான்சில் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதில் இருக்க இன்ஃபெக்ஷன் அதுக்கு டீப்பராக இருக்க டிஷ்யூஸில் அஃபெக்ட் பண்ணும். இதனால இது செல்லுலைட்டிஸை உண்டு பண்ணும். இன்ஃபெக்ஷன்னால் டான்சிலில் சலம், அதாவது பஸ் கலெக்ட் ஆகும். இந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிடான்சிலார் ஆப்சஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியானால் நமக்கு டான்சிலைட்டிஸ் அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ரிமேட்டிக் ஃபீவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்மளோட ஹார்ட்டு, ஜாயின்ஸு, நர்வஸ் டிஷ்யூ அண்ட் ஸ்கின் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் கிட்னியில் கூட இன்ஃப்ளமேஷன் ஆகும். ப்ரிவென்ஷன்: இந்த டான்சிலைட்டிஸ் வராமல் எப்படி தடுக்கலாம்? மோஸ்ட்டாக டான்சிலைட்டிஸ் எதனால் வரும்? பாக்டீரியா அண்ட் வைரஸஸ்னால் வரும். இதனால் இது கண்டிப்பாக தொற்றக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் நம்ம நல்ல ஹைஜீன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த தொற்றுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த டான்சிலைட்டிஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒன்று குழந்தைகளை வாயை நல்லா திறக்க சொல்லி நாக்கு வெளியில் நீட்ட சொல்லி டான்சில் வீங்கி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் பால்பேட் பண்ணி லிம்ஃப் நோடு ஸ்வெல்லிங் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளட் செல் கவுண்ட், டோட்டல் பிளட் செல் கவுண்ட் நம்ம பார்க்கலாம். உடம்புல ஸ்கின் ரேஷஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் த்ரோட் ஸ்வாப் எடுத்து பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்: அட் ஹோம் கேர், அதாவது வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு குழந்தைகளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறோம். அப்போ தான் அவங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆவாங்க. அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளான ஃபுட் இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும். தண்ணி குடித்தா தான் தொண்டை வறட்சி இருக்காது. நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லணும். சால்ட் வாட்டர் வச்சு கார்கிள் பண்ண சொல்லலாம். 4 வயசுக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்கன்னா டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் படி லோசன்ஸ் யூஸ் பண்ணலாம். சிகரெட் போன்ற இரிட்டன்ஸை சுவாசிக்க விடாமல் பார்த்துக்கணும். தொண்டை வலி மற்றும் காய்ச்சலுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துக்கலாம்.
என்ன மெடிசின்ஸ் கொடுத்தாலும் க்யூர் ஆகலை, திரும்ப திரும்ப இந்த டான்சிலைட்டிஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சர்ஜரி மூலயமா இந்த டான்சிலை வந்து ரிமூவ் பண்ணி இதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம்.